ஒருத்தன் இருப்பான். நீ ஒருத்தனை ஏமாத்துறேன்னா ஒன்னும் ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு இருப்பான். நீ ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சேன்னா ஒன்னும் ஒருத்தன் அழிக்கணும்னு நினைச்சா அவனை ஒருத்தனை அழிக்கணும்னு நினைப்பாங்கிறது அப்பப்போ நம்ம வாழ்க்கையில் நிரூபணமாகுது. இது வீடியோ ஏஐ வீடியோவா இல்லை நிஜ வீடியோவாங்கிறது தெரியாது. இருந்தாலும் இங்கே சொல்ல வரப்படுற கருத்து என்னன்னா, உனக்கும் மேலே ஒருவன் உண்டு, எல்லாருக்கும் மேலேயும் எல்லா ஒருவன் உண்டு, கடைசியாக இறைவன் உண்டு. எப்பவுமே அடித்து பறித்து சாப்பிட்றவனும் அழிச்சு பறித்து சாப்பிட்றவனும் ஒருவனால் அழிக்கப்படுவான். துரோகங்களும் எல்லாமே அழிக்கப்படும் ஒருவனால். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம நல்லது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, நிரந்தரமா இங்க இருக்கிறது இல்லைன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உணரணும். நிரந்தரமா நம்ம இங்க இருக்க மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா எதையும் எடுத்துட்டு போக மாட்டோம்னு புரியும். எதையும் எடுத்துட்டு போக மாட்டோம்னு புரிஞ்சதுன்னா இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்போம். இல்லாதவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அன்பு பெருசாகும். எல்லா அன்பும் தனித்தனியா இல்ல, எல்லா அன்பும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் லைஃப் வலிக்கவே வலிக்காது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழறதை விட மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கறது தான் லைஃப். இந்த இயற்கையும் அதுதான் பண்ணுது. இந்த வாழ்க்கையில அன்புன்றது கொடுக்க மட்டும் தான் தெரியும், அதுக்கு கேட்க தெரியாது. அப்படி கேட்டுச்சுன்னா அது நிஜமான அன்பு இல்லை. ஸோ நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது கொடுக்க தெரிஞ்சுன்னா அந்த கடவுள் நம்ம கூட இருப்பாரு. இந்த உலகத்துல நம்ம நல்லது பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நிரந்தரமா இங்க இருக்கிறது இல்லை.